எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்தான் டே 26 இருக்குது. கஞ்சியும் காஃபியும் அப்படின்ற மாதிரி முடிச்சாச்சு. 27ஆம் கிழமை இரவு அப்படின்றதுனால எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வட்டலப்பமும் கூடவே எனக்கு கோஸ் பரோட்டா செய்யணும்னு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் தான் பண்ணேன். நான் பிளான் பண்ணது இஃப்தாருக்கு கலத்தப்பம் பண்ணலாம் ப்ளஸ் கோஸ் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு. கலத்தப்பத்துக்கு எனக்கு கரெக்டான அந்த டைம் செட் ஆகலை. ஏதோ ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வட்டலப்பம் ரெடி பண்ணேன். இதுக்கு எல்லார் வீட்லேயும் வட்டலப்பம் இல்லாமல் இருக்காது. நம்ம ஈத் அன்னைக்கு பண்ணாலுமே எனக்கு இன்னைக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ரேப் பண்ணி நான் வந்துட்டு வேக வச்சிருக்கேன் வட்டலப்பத்தை. இது நல்லதாக கெட்டதான்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். பை சைடாக வந்துட்டு நான் கோஸ் பரோட்டாக்காக சிக்கன் ஸ்டஃப்புமே ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம வேக வச்ச வட்டலப்பமும் ரெடி ஆகிடுச்சு. என்னது இது இப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது ஓப்பன் பண்ணோன்னே தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அதை கவுத்து போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் அழகாயிடுச்சு. பறக்க என்ன சூடுன்னு இருந்தாலுமே டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நல்ல சூட்டோடையே எடுத்து அது ஸ்வீட் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த ரவாடை சட்டி வட்டலப்ப சட்டிலாம் இந்த மாதிரி சுரண்டி சாப்பிட பிடிக்கும், அதையும் செஞ்சாச்சு. இன்னைக்கு டின்னர் வந்து ரொம்ப எளியாகவே முடிச்சிட்டேன். ஸோ கோஸ் பரோட்டா அண்ட் வட்டலப்பம். இந்த கோஸ் பரோட்டாவோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. இது எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நான் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இரவு தொழுகைக்காக மதர்சாக்கெலாம் நான் போகல. ஸோ வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன். டைமிங் செட் ஆகாது அப்படின்னு. இதான் எங்களோட டின்னரை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு நானும் ஹைசினும் வந்துட்டு தொழுகை கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டோம். வீட்டில் ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் நம்ம தொழுகிறோம் அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பியால் இந்த வந்து சல்வார் செட் நான் வாங்கியிருந்தேன். ஸ்கர்ட் அண்ட் டாப்பாக வந்துருந்தது. எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தது. கலர் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஹைசினோட ட்ரெஸ் வந்து இதுதான், 27க்கு வந்து இதுதான் ட்ரெஸ். நான் ட்ரெஸ்ஸை என்னோட அம்மாட்ட காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் என் அம்மா வீட்டுக்கு. ஸோ வீட்டில் இருந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கோ பண்ணியிருந்தேன். ஈது இந்த மாதிரி 27 அதுலலாம் வந்து இந்த பூவோட விலையை கொள்ளையாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட ஒரு முழம் 100 ரூபாய் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இருந்தது. என் அம்மானா இல்லை வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு வந்திருப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி வர மனசு வரல. ஸோ அதனால வாங்கிட்டு தான் வந்தேன். உங்கள் ஊர்லலாம் என்ன விலை விற்றுதுன்னு சொல்லுங்கள். நமக்கு தான் மெமரிஸை கேதர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தொழுகைக்கு வந்தாச்சு. எங்களோட ரம்லான் டே 26 27ஆம் கிழமை இப்படி தான் போச்சு.